இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஸோ ரீசனிங்ல இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட்னா கூற்றுகள். ஃபர்ஸ்ட் ஆல் டாக்டர்ஸ் ஆர் லாயர்ஸ் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இது டாக்டர்னு வச்சுக்கலாம், இது டாக்டர்னு வச்சுக்கிட்டுமா. இந்த மாதிரி டயக்ராம் போட்டு சால்வ் பண்ணா இந்த மாதிரி கொஸ்டின் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஆல் டாக்டர், எல்லா டாக்டரும் லாயர் அப்படிங்கிறாங்க. எல்லா டாக்டரும் லாயர். நெக்ஸ்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சம் லாயர்ஸ் ஆர் இன்ஜினியர். கொஞ்சம் லாயர்ஸ் ஆர் இன்ஜினியர் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் லாயர்ஸ் இன்ஜினியர். நெக்ஸ்ட் ஆல் இன்ஜினியர்ஸ் ஆர் புரோக்கர். எல்லா இன்ஜினியரும் புரோக்கர் அப்படிங்கிறாங்க. எல்லா இன்ஜினியரும் புரோக்கர் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்தது கன்க்ளூஷன்ஸ். கன்க்ளூஷன்ஸ்னா முடிவுகள். ஸோ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு அந்த கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணதா இல்லைன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் பாருங்க, சம் இன்ஜினியர்ஸ் ஆர் டாக்டர்ஸ் அப்படிங்கிறாங்க. இன்ஜினியர்ஸ் இங்க இருக்காங்க, டாக்டர் இங்க இருக்காங்க. சம் இன்ஜினியர்ஸ் ஆர் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இது கன்ஃபார்மா சொல்ல முடியாது. டாக்டர் அப்படிங்கிறது இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம். இதுவே பாசிபிள் சொன்னா ஃபாலோ பண்ணும். ஸோ இது கன்ஃபார்ம் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க, அப்போ ஃபாலோ பண்ணாது. கன்க்ளூஷன் 1 ஃபாலோ பண்ணாது. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க, சம் புரோக்கர்ஸ் ஆர் லாயர்ஸ். ஸோ புரோக்கர் இங்க இருக்காங்க, லாயர் பாருங்க, சம் புரோக்கர் லாயரா இருக்காங்க. அப்ப ரெண்டாவது கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணுது. நெக்ஸ்ட் மூணாவது பாருங்க, சம் புரோக்கர்ஸ் ஆர் டாக்டர்ஸ். கொஞ்சம் புரோக்கர் டாக்டர் அப்படிங்கிறாங்க. புரோக்கர் இங்க இருக்காரு, டாக்டர் இங்க இருக்காரு. ஸோ அது கன்ஃபார்மா சொல்ல முடியாது. மூணாவது கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணாது. நெக்ஸ்ட் நாலாவது கன்க்ளூஷன் பாருங்க, சம் லாயர்ஸ் ஆர் டாக்டர்ஸ். கொஞ்சம் லாயர். ஸோ இது லாயர், இது வந்து லாயரு, இது ஃபுல்லாவே லாயர் தான். சம் லாயர்ஸ் டாக்டரா இருக்காங்க. அப்ப நாலாவது கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணுது. அப்ப கன்க்ளூஷன் 2 மற்றும் 4 ஃபாலோ. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாடல் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே தெரியல, ஜஸ்ட் நம்ம யோசிச்ச போதும். இந்த மாடல் சம் பொறுத்த வரைக்கும் பேங்கிங் எக்ஸாம்ல 5 மார்க் வரைக்கும் கேட்கறாங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி போலீஸ் எக்ஸாம்ல கிட்டத்தட்ட 3 மார்க் வரைக்கும் கேட்கறாங்க.